அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்பிய நமஹா, அஸ்பத் பரமகுருப்பிய நமஹா, அஸ்பத் சர்வகுருப்பிய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் பரவரமுனே நமஹா, ஸ்ரீ குருங்கமுனைய நமஹா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது கர்க்கடக ஆடி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 4 ஆகஸ்ட் 2025. இன்று வளர்பிறை தசமி பகல் மணி 11:31 வரைக்கும் இருக்குது. அதன் பின் ஏகாதசி. அனுஷம் நட்சத்திரம் காலையில் 9:48 வரைக்கும் இருக்குது. அதன் பின் கேட்டை. சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். பிராமநாம யோகம், கரஜி கரணம், கோட்புலியார் மற்றும் கலியனார் குரு பூஜை. அகசு நாழிகை 31:05, தியாஜியம் நாழிகை 26:33. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிறை ஏகாதசி. நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 12. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மிதுன ராசியில குரு சுக்கிரன், கர்க்கடக ராசியில சூரியன் புதன், சிம்ம ராசியில கேது, கன்னியா ராசியில செவ்வாய், விருச்சிக ராசியில சந்திரன், கும்பராசியில சனி வக்ரமியில் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கிடந்த காரியங்கள், சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை, கீர்த்தி, சந்தோஷம் காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். குழந்தைகளால், குடும்பத்தினரால் மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கிடந்த காரியங்கள், சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். ஆனால் மற்ற கிரகங்களுடைய ஈர்ப்புகள் எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சுணங்கி கடந்த காரியங்களில் மீண்டும் ஒரு வேகம் என்பது உங்களுக்கு பிறக்கும். பொதுவாக இன்றைய நாளில் தடங்களாக இருந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். வீடு மண்மனை யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்துடுற ஒரு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் அணுகுவீங்க, செய்து முடிப்பீங்க. பல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், சீரான வளர்ச்சி எல்லாமே காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்ம ராசி அன்பர்கள். தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி நமக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இன்று வந்து சேரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களான அனுகூலங்கள் உண்டாகும். பொதுவாக இன்றைய நாளிலே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கன்னியா ராசி அன்பர்கள். இன்றைய நாளிலே ராசிநாதன் புத பகவான் நேற்றுக்கு இரவு தான் மாறியிருக்கார். நம்முடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். 5ஆம் இடத்தை பார்க்குறார். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு நாம் தாராளமான முறையில் சொல்லலாம். பொதுவாக இன்றைய நாளில் நம்ம எடுத்துட்டோம்னா சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எல்லா வழிகளிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட இன்றைக்கு விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு முடிவினை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை.
துளாராசி அன்பர்களே, பொதுவாக இன்றைய நாள் யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. முடங்கி கிடந்த காரியங்கள், சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பொதுவாக இன்றைய நாளில் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். பயணங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு நடைபெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசிநாதன் 11ஆம் இடத்துல, ராசியில கோச்சார சந்திரன், 5 கூடையவர் 8ல் மறைஞ்சாலும் அவருடைய பார்வை ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அற்புதமாக நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தடங்கல்கள் இருந்தால் தடங்கல்கள்லாம் இன்னைக்கு நீங்கிடும். ரத்தம் சம்பந்தமான உறவுகள் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு இருப்பாங்க இன்னைக்கு. அது மாதிரி தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நியூ இன்வெஸ்டர்ஸ் நமக்கு இன்னைக்கு கிடைப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். பொதுவாக இன்றைய நாளில் நம்ம எடுத்துட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க வெளியில இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு நம்ம தாராளமான முறையில் சொல்லலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக, தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்ப்பீங்க, செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு காரிய அனுகூலத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும். ரொம்ப சிறப்பாக, அற்புதமாக உங்களுக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தடைபட்டு இருந்த பல காரியங்களையும் ரொம்ப அழகாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் கோச்சார சந்திரன் இருக்கார். சனி பகவான்
அவருடைய பார்வையானது அமைகிறது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். தடங்களாக இருந்த பல காரியங்களை நல்லபடியாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கான ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்னைக்கு நிச்சயமாக காத்துருக்கு. பொதுவாக இன்றைய நாளிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசியை செவ்வாய் பார்த்துடுறேன். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்தோம்னா வீடு மண்மனை யோகங்களை கொடுக்கும். வாகன பிராப்தி ஏற்படும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இல்லாமல் எல்லா விஷயத்திலும் முடிவெடுப்பீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.